எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ராகு கேது பயிற்சி கடந்த 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கும்பத்திற்கும் கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்திற்கும் பயிற்சி ஆயிட்டாங்க. எவ்வளவு காலகட்டங்கள் இவங்க இந்த ராசிக்குள்ள இருக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் கொண்ட ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை சனி பகவான் கடக்கிறதுக்கு 2.5 வருஷத்தை எடுத்து பாருங்க. அதற்கு அடுத்து அதிக ஆண்டுகள் கொண்ட ஒரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது அது ராகு கேதுக்கள் பயிற்சி தான். 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க இவங்க. சரிங்களா? குரு பகவான் 1 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ இது ரொம்ப ஒரு லாங் டேர்ம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவு கொஞ்சம் காலதாமதமான பதிவாக இருந்தாலும் சரியான ஒரு பதிவாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியான உடனே உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. சரிங்களா? இட் வில் டேக் டைம். ஒரு 3 மாசமாச்சும் கண்டிப்பா எடுத்துப்பாங்க. சரிங்களா? அந்த பயிற்சிக்கான ஒரு தாக்கம், ஒரு ஆதிக்கங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு 3 மாத காலங்கள் தோராயமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ அதனாலதான் இந்த ஒரு பதிவை நம்ம தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும். சிம்ம ராசியின் அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சூரியன். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்கள் பார்க்கும்போது இந்த பூர நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா சிம்ம ராசியில வருங்க. சரிங்களா? பூரத்தின் அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான். பெரும்பாலும் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு நண்பரா வருவார். சரிங்களா? அந்த ராகுவினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு? ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க. குருவினுடைய பார்வையில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த ராகு தனித்த ராகு 7ல இருக்கும் போது திருமண வாழ்க்கையில பிரச்சனை, குழப்பங்கள், மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க. அதே ராகு குரு பார்வையில் இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா நிறைய நன்மையான விஷயங்களை கண்டிப்பாக செய்வார். முதல் விஷயம், திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி பூரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? குறிப்பாக இந்த காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ப்ளஸ் 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ வேற்று மதம், வேற்று மொழி, வேற்று ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு திருமணம் சார்ந்த அமைப்புகளை இந்த ராகு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த 7ல ராகு, சனி இத்தகைய பாவகிரகங்கள் அமரும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சுபகிரக பார்வை தொடும்போது இத்தகைய அமைப்புல அந்த வேற்று மதம், வேற்று மொழி சார்ந்த அந்த காதல் திருமணம் சார்ந்த அமைப்புகள், வேற்று ஜாதி சம்பந்தப்பட்ட காதல் திருமண அமைப்புகளை கொஞ்சம் உறுதியாக இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்க சுய ஜாதகத்தையும் பார்க்கணும். சரிங்களா? சுய ஜாதகத்தையும் அந்த காதல் திருமணத்துக்கான அமைப்புகள் இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சியும் பிளஸ் குரு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை இது அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. 2வது, நண்பர்கள் சார்ந்த வழியில நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்க அதை செய்கின்ற தொழில்ல நல்லதொரு வருமானம், நல்லதொரு லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். வேற்று மொழி, வேற்று மதம் சார்ந்த நபர்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை ராகு கொடுப்பார். குறிப்பாக தூர தேசங்கள் போய் வசிக்கிறது, தூர தேசங்கள் சார்ந்த இடத்துல போய் பணிபுரியறது, குறிப்பாக வெளிநாடு, வெளிமாநிலம் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறது. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த ராகு உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் சில ஆதாயங்களை ராகு அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வேலை ரீதியாக உத்தியோகம் சார்ந்த வழியில பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி இந்த டைம்ல பெரும்பாலும் வேலை மாற்றம் செய்யாம இருக்கிறது சிறப்புங்க. நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்கன்னா
அங்கேயே இன்னொரு 2 வருஷத்துக்கு இருந்துக்குங்க, தக்க வச்சுக்குங்க அந்த வேலையை. சரிங்களா? அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு இந்த வேலையை விடுறது இதெல்லாம் பெரும்பாலும் வேண்டாம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் பூரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏன்னா ராசிக்குள்ள கேது இருக்காருங்க, 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த அஷ்டம சனி நடக்கின்ற காலகட்டங்கள்ல எப்பவுமே நம்ம அகலக்கால் பெருசா எடுத்து வைக்கக்கூடாது. இதுலயுமே ஒரு எச்சரிக்கை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கையில. சரிங்களா? அதாவது பெருசா அவசரன்றதை தூக்கி வச்சிடணும். எதையுமே ஒரு நிதானமா ஆராய்ஞ்சு அதன் பிறகு ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்தணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அவசரப்பட்டு என்ன பின்னாடி நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. 2வது, ஏன்னா சனி 8ல இருக்கும்போது ஒரு தேவையில்லாத வீண் மன பயத்தை கொடுப்பார். என்னன்னே தெரியாம காரணமே இல்லாம ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. இன்னைக்கு நல்லா ஜாலியா இருப்பீங்க, நாளைக்கு என்னன்னே தெரியாம காரணமே இல்லாம சோகமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பாரம், ஒரு ஸ்ட்ரெஸ் மனசுல இருக்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோடயே இருப்பீங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கு காரணம் ராசிக்குள்ள கேதுங்க, 8ஆம் இடத்துல சனி. இந்த கேது சனி இத்தகைய தொடர்புகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா யார் மேலேயும் அதிகமான ஒரு அன்பும் அதிகமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் பெருசா வச்சுக்காதீங்க. எல்லோருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு அளவோடயே வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த அளவை தாண்டி போகாதீங்க. அது அன்பா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி. நீங்க உண்டு, உங்க வேலை ஒண்ணுதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. தேவையில்லாம ஒரு விஷயத்துல போய் நீங்க மூக்க நுழைச்சா மட்டும்தான் பிரச்சனை எல்லாம் மாட்டுவீங்க. ஏன்னா கேது ராசிக்குள்ள இருக்கும்போது நீங்க எத்தகைய உறவுகள் மீதெல்லாம் அதிகமான அன்பும் அதிகமான பாசம் வச்சிருக்கீங்களோ அந்த பாசம் எல்லாமே வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேது ஒரு படம் போட்டு காமிப்பார் உங்களுக்கு. அதனாலதான் சொல்றேன். அப்ப நீங்க அதிகமா ஒரு உறவுகள், ஒரு நண்பர்கள், ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க அதிகமா போகும்போது, அல்லது கணவன் மனைவி உறவுல நீங்க அதிகமா உள்ள போகும்போது என்ன ஆகுனா, அந்த அட்டாச்மெண்ட்டையும் தாண்டி நீங்க அதிகமா உள்ள போகும்போது கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் மாட்டுவீங்க. ஒரு அளவோட, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரிங்க, ஒரு நண்பர்களா இருந்தாலும் சரிங்க, ஒரு காதல் சார்ந்த உறவா இருந்தாலும் சரிங்க, ஒரு லிமிட்டோட நீங்க இருந்துகிட்டா எந்த பிரச்சனையும் வராதுங்க. சரிங்களா? அதை தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா தான் அந்த அன்புன்றது கோபமா மாறும், அந்த கோபம்ன்றது வெறுப்பா மாறும், அப்புறம் சந்தேகமா மாறும், தேவையற்ற பிரச்சனைகள்ல போய் முடியும். ஸோ இத்தகைய அமைப்புகள்லாம் இந்த கேது சனி கொடுக்கும். அது மட்டும் நீங்க பாத்துக்கணும். 2வது, பேச்சுல கொஞ்சம் கவனம் சிம்மம் பூரத்துல பிறந்தவங்க எடுத்துக்கணுங்க. சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறாருங்க. சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னன்னா வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகளாலதான் வீட்டுல சண்டை வருங்க. சரிங்களா? நீங்க சும்மா ஒரு வார்த்தையை விட்டுருப்பீங்க, அது ஒரு பெருசா வெடிக்கும். அதனால பெரும்பாலும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். வீட்டுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுகின்ற வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிற வரைக்கும் வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் பெருசா வராது. வந்தாலும் சரியாயிடும். ஏதோ ஒரு வகையில வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும். அதே போல திருமணமான பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்தவர்கள் யாருக்கெல்லாம் இன்னும் கிடைக்காம இருக்கோ அத்தகைய அமைப்பில் தற்போது கிடைக்குங்க. சரிங்களா? வாழ்க்கை துணையார், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் தற்போது கிடைப்பாங்க. அதை பிடிச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்குங்க. சரிங்களா? மற்றபடி இந்த காலகட்டங்கள் ராகு நல்லா இருக்காருங்க, ஆனா கேது நல்லா இல்லை. அதாவது ராகு கேதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு கிரகம் அதிகமான நன்மைகளை செஞ்சா இன்னொரு கிரகம் நன்மையை செய்யாதுங்க. அதுதான் ஒரு விஷயம், டிராபேக்கே இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். கேது ராசிக்குள்ள இருக்கும்போது அதிகமா ஆன்மீகத்துக்குள்ள போங்க, விநாயகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. நீங்க எந்த அளவுக்கு அதிகமா கோயில்களுக்கு போறீங்களோ, ஆலயங்களுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம நீங்க ஓரளவுக்கு லைஃபை கொண்டு போக முடியும். எதுவுமே பண்ணாம என் வாழ்க்கை மாறும்னா கண்டிப்பா மாறாது. நீங்களா முயற்சி எடுத்தா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை இந்த காலகட்டங்கள்ல மாறும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.